தமிழக அரசியல்ல இப்போதைக்கு காட்சிகள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆட்சி மாறி அதுக்கப்புறம் முதல்வர்கள் மாறி இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இப்போதைக்கு அதிமுகவுக்கு உள்ளேயுமே புரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமாவே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போதைக்கு தமிழகத்தோட முதலமைச்சரா இருக்காரு. அவர் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 6 மாத காலமாக எப்பவுமே ரொம்ப பணிவா இருப்பாரு, பேச மாட்டாரு, அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. எப்பவுமே பாக்கெட்ல ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. டீ கடையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னாள் முதல்வர் மறைஞ்சு அந்த அன்னைக்கு நைட்டே தமிழகத்தோட முதல்வரா இவர் பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான கலக்கத்துல தான் அதிமுகவோட நிர்வாகம் இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லாம தன்னிச்சையாகவும் வேகமாகவும் அவர் செயல்பட துவங்கி இருக்காருங்க. முக்கியமா வர்தா புயல் போன டிசம்பர்ல சென்னை பயங்கரமா அடி வாங்கினப்போ அதிமுக சைட்ல இருந்து பல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு புயலை எதிர்கொள்றதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே இறங்கி செய்யணும். ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே முடிவெடுங்க. ஏதாவது தேவையான மட்டும் எங்கிட்ட கேளுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை அதிகார மட்டமா கருதிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையிலையும் கட்சியை விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கமான நடைமுறைகள்ல இருந்து ஒரு வித்தியாசமான வேகத்தை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. வேகம் மட்டும் இல்ல, விவேகம் பிளஸ் பணிவு அதுவுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ஒரு மூத்த தமிழக அமைச்சர் அவர் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையை வர்தா புயல் புரட்டி போட்டதுக்கு அப்புறமா எல்லா அமைச்சர்களையும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூப்பிட்டு பேசினாரு. தான் ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு நிரூபிக்கிறதுல அவரோட முனைப்பு இருந்துச்சு. வழக்கமா ரொம்ப கனிவா பேசுறவர் அன்னைக்கு ஒரு நாள் கடுமையா பேசினார்னு சொல்லலாம். மொத்த சுமையும் என்னோட தலையில இருக்கு, தமிழகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு, என்னோட தலைமையில் இருக்கிற அமைச்சரவைக்கு இருக்கு. உங்களுக்கு என்னோட தலைமைக்கு கீழே வேலை செய்ய பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு குறுக்க புகுந்து அரசியல் பண்ற எண்ணத்தோட தயவு செஞ்சு செயல்பட வேண்டாம். செயல்பட்டீங்கன்னா நடவடிக்கை கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி தலைமைச் செயலாளரா இருந்த திரு ராம்மோகன் ராவோட அலுவலகம், வீடு, இந்த மாதிரி இடங்கள்ல ஐடி துறையினர் பூந்து பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகும்போது அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றதையும் அமைச்சர்களை கூட்டி வச்சு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருந்திருக்காரு. மத்திய அரசு ஊழல் அதிகாரிகள் மேல கடும் நடவடிக்கை எடுக்க துவங்கி இருக்காங்க. இது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா போச்சு, நமக்கு அது கெட்டதா மாறிடும். அதே சமயம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த அமைச்சரவையும் ஊழல் அமைச்சரவை அப்படின்னு சாயம் பூசிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அதுக்காக உங்க நடவடிக்கைகள்ல கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு நேரத்துல ஒத்துமை இல்லாம அம்மா, சின்னம்மா, நடுவம்மான்னு சொல்லி அமைச்சரவை செயல்பாடுகள்ல யாராவது குட்டையை குழப்ப முயன்றீங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்ல. இதை விட்டுட்டு முதல்வர் பதவியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கணும்னு சொல்லிட்டு பேசுறது, வெளியில போய் தீர்மானம் போடுறதுன்னு இருந்தீங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கராரா பேசியிருக்காப்ல. இதுல இருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சசிகலாவுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பனிப்போர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பனிப்போர் உண்மை. யார் எதிர்த்து நின்னாலும் ஆட்சிய அதிகாரத்தை ரொம்ப கிளியரா நடத்த முடியும் அப்படின்றத பன்னீர்செல்வம் காட்ட துவங்கி இருக்கார் அப்படின்றதாங்க. இது அவருக்கு பின்னாடி இருக்கிற அமைச்சர்களுக்கும் ஒரு புது தெம்பை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்வரா பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும்போது ரிமோட் யாரோ ஒருத்தங்க கையில் இருக்கிறது ரொம்ப தப்புன்னு தான் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு மேல காட்சிகள் எந்த மாதிரி போகுது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. அதாவது இந்தியாவிலேயே புதுச்சேரி தான் அவங்களுக்கு இழைச்சது. எந்த திட்டம் ஒன்னாலும் நீங்க டிபிடி ஸ்கீமா புதுச்சேரி, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவா புதுச்சேரி, அப்புறம் ஸ்டார்ட் அப்பா புதுச்சேரி, அப்புறம் யாராவது சாவணும்னா புதுச்சேரி. என்ன நியாயம்?